இறைவன் உருவ வழிபாடு இல்லாம செஞ்சாலும் கண்டிச்சு தான் இருப்பான். காத்த வழிபட்டா அல்ல விட்டுருப்பானா? காத்துக்கு உருவம் இல்லதான். இறைவன் அல்லாதவர்களை வழிபட்டதற்காக அவர்கள் ஷிர்க் வைத்தார்களா, அல்லது இறைவன் அல்லாத உருவத்தை கற்பனை செய்வதற்காக இணை வைத்தவர்களா ஆனார்களா, இறைவனுக்கு உருவம்னு சொன்னதனால இணை வைத்தவர்கள் ஆனார்களா? அவங்க வாதப்படி என்ன வரும்? அப்ப உருவமற்றவைகள் எல்லாம் வணங்கலாம். அவர் சொன்ன வாத பிரகாரம் காற்றை வணங்கினால் தப்பு கிடையாது, சக்தியை வணங்கினால் தப்பு கிடையாது, ஒளியை வெளிச்சத்தை அது வணங்கக்கூடிய கூட்டங்கள் கூட நம்ம நாட்டில் இருக்கிறது. வெளிச்சத்தையே கடவுளாக வணங்கினால் குற்றம் இல்லை, ஏன்னா உருவம் இல்லையில. அப்ப உருவம் இல்லாத உருவத்தை வணங்கினதுனால அவங்க குற்றவாளி ஆனாங்களா, இறைவன் அல்லாததை வணங்கினது குற்றவாளி ஆனாங்களா? இறைவன் அல்லாத உருவத்தை வணங்கக்கூடாது, உருவம் அல்லாதை வணங்கக்கூடாது. அப்ப பாதி வழக்கம். அதான் அந்த வாதத்துக்கான பதில். அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா, அவனை போல் எதுவுமே இல்லை. குர்ஆன்ல வசனம் இருக்கிறது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்ல. அவனை போல ஒண்ணுமே இல்லைன்னா உருவம் இல்லைன்றதுக்கு அர்த்தம் வருமா? நான் கேட்கிறேன், உலகத்துல உருவம் இல்லாத எத்தனை இருக்கா இல்லையா? காத்துக்கு உருவம் இல்ல, அல்லாவுக்கு உருவம் இல்ல, அவனை போல ஆயிடுச்சு. அவ உருவம் இருக்குண்டா மட்டும்தான் அவனை போல வருமா? உருவம் இருப்பவைகள்ல உருவம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்துருமா? அல்லாவுக்கு உருவம் இருக்குது, அவருக்கு ஒண்ணு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், அல்லாவுக்கு உருவம் இல்ல, உங்க வாதப்படி காத்துக்கும் உருவம் இல்ல, அப்ப இந்த வசனத்தை நீங்க மீறுறீங்க. அல்லாவுக்கு உருவம் இல்ல, அன்புக்கு உருவம் இல்ல, அல்லாவுக்கு உருவம் இல்ல, ஆசைக்கு உருவம் இல்ல, அல்லாவுக்கு உருவம் இல்ல, கோபத்துக்கு உருவம் இல்ல. அப்ப இதெல்லாம் இருக்குன்னா இணை வைத்தல. அப்ப அவனை போல் எதுவும் இல்லை என்று சொன்னா என்ன விளங்கனே? உருவம் இருக்குது, அது மத்த உருவம் மாதிரி இல்லைன்னு சொல்லணுமே தவிர உருவம் இல்லைன்றீங்களா? உருவம் இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, நாங்களா கையில மடியில போட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லலாம். இவ்வளவு நேரம் எடுத்து வைத்த வாதங்கள்ல உண்மையில அவங்கள்ட்ட இந்த கருத்து, அவங்க வலிமையான கருத்து இருக்குமே, ஆனால் உருவம் இல்லை என்றாருக்கு ஆதாரம் வச்சிருக்கணும். ஒரு ஆதாரம் வைக்க முடிஞ்சா? உருவம் இல்லைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வைக்க முடிஞ்சா? அப்ப அடுத்து என்ன கேட்கிறாரு? உருவம் இருக்குன்னு சொன்னா பல கேள்வி வரும், ஆனா பெண்ணான்னு கேள்வி வரும். அப்ப அதுக்காகத்தான் இதை உண்டாக்குறாங்கன்னு விளங்குது. அதான் குர்ஆன் அடிப்படையில் இந்த கருத்தை அவங்க எடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கல. இப்படிலாம் கேள்வி வருங்கிறதுக்காக வேண்டி நாங்களா அல்லாஹ் உண்டாக்குவோம், நாங்களா அல்லாஹ் பத்தி ஒரு முடிவு எடுப்போங்கிறதுனாலதான் ஆனா பெண்ணான்னு கேள்வி வரும். என் உருவம் இருந்து ஆனா பெண்ணான்னு கேள்வி கண்டிப்பா வந்துதான் ஆகணுமா? என் வைரஸ் எல்லாம் உருவம் இருக்குதான் செய்யறது, அது ஆனா பெண்ணா? அமீபாண்டு ஒரு உருவம் உள்ள உயிரினம் இருக்கிறது, ஆனா பெண்ணா? அட அல்லாஹ்வுடைய மகளுக்குள்ளே ஆணு பெண் இல்லாம இருக்குதே. அல்லாஹ் படைச்ச படைப்புகள்லயே உருவம் இருந்து ஆனாத்தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை எப்படி படைச்சிருக்காங்க போது நீங்க எப்படி செய்யணும்? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னா உருவம் இருக்குது, அவ்வளவுதான். ஆனா பெண்ணா அது எங்களுக்கு சொல்லப்படல, சொல்லக்கூடாது. எது சொல்லப்பட்டுச்சோ அதை ஏத்துக்கிறங்க, எது சொல்லப்படல இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு யாரெல்லாம் சொன்னார்களோ, எந்த காலத்திலாம் சொன்னார்களோ, அவங்க ஒரு ஆதாரத்தையும் வச்சது கிடையாது. உலமியக்குள்ள குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை, நாங்களும் இல்லைன்னு சொல்றோம். அவனுக்கு நிகர் இல்லாத உருவத்தை போய் உருவம்டாங்க, அதனால மார்க்கம் தடுத்துச்சே தவிர அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லைன்னு நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அடுத்து என்ன கேட்கறாங்க? அவர் சிறுக்கு சிலையெல்லாம் வணங்கினாங்களே, அவங்கள பார்த்து இது இல்லப்பா அல்லாஹ்வுடைய உருவம், வேற உருவம் ரசூலுல்லாஹ் சொல்லணும் சொல்லித்தான் இருக்கிறாங்க. அதுதான் அள்ளி போட போறோம், ஒன்னு வச்சுட்டோம். உருவம் இருக்கு ரசூலுல்லாஹ் அதுதானே பதில் சொல்றாங்க. நாங்க ஒரு ஆதாரத்தை தான் வச்சிருக்கிறோம், இன்னும் நிறைய ஆதாரங்களை அடிக்கடியா என்ன செய்யறோம், வைக்க போறோம். அதுக்கு அடுத்து கேட்கறாங்க, அல்லாஹ் உருவம் இருக்குன்னா கற்பாவில்லையா கேள்வி வருமா? அல்லாஹ் உருவம் இருக்குன்னா ட்ரெஸ் போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? இதெல்லாம் யாரு வரும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வராது. குர்ஆன் ஹதீஸ்ல சிந்திச்சா என்ன பண்ணணும்? அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ அதை நம்பணும், என்ன சொல்லலையோ தெரியாது. ட்ரெஸ் போட்டிருக்கானா அதெல்லாம் தெரியாது, சொன்னதான் தெரியும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நாங்க ஊகமா கற்பனையா சொன்ன மாட்டோம்னா ஏன் அந்த பதில் நம்ம அந்த கேள்வி மட்டும் ஏன் வருது? வந்தா நம்மகிட்ட ஆன்சர் இருக்க, கற்பாவில்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உருவம் இருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அப்படின்னு பதில் சொன்னா இதுல என்ன குழப்பம்? இது நீங்க கவனிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம எடுத்து வச்ச ஹதீஸ் இருக்குல்ல, அதுக்கு பண்புன்னு அர்த்தமா? ஓ, பண்பை பார்ப்பாங்களா? அப்ப சஹாபா அல்லாஹ் வர்றான், நான் தான் இறைவன்கிறான், அந்த இடத்துல சூரத்துல பண்புன்னு வச்சுக்கிறேன்னு. பண்பை எப்படி பார்ப்பாங்க? பண்பை எப்படி கண்ணால பாக்குறதுன்னு? பண்பை பார்த்துப்படி எப்படி அல்லான்னு விளங்குவாங்க? அப்ப உருவங்கிற தெளிவா வருது, பார்த்தாங்க, அடையாளம் கண்டு கொண்டாங்கன்னு சொன்னா பண்புன்னு வைத்து நீங்க அர்த்தம் செஞ்சு விளக்கணும். அந்த ஹதீஸ எப்படி புரிந்தார்கள்? அந்த ஹதீஸ் பண்புங்கிற நீங்க அர்த்தத்தை வைத்து அது எப்படி அவர்கள் அறிந்தார்கள் சொல்லணும். அடுத்து என்ன கேட்கிறாரு?
ஏற்கனவே பார்த்த உருவம் இருக்க அது அல்லாத வேற உருவத்தில் வந்தார்கள் என்று சொல்லி என்ன இருக்குது, அது ஒண்ணு. அது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம். பண்புனா அது கால் இருக்குமாங்க விளக்கணும். பண்புக்கெல்லாம் கால் இருக்குமா, அது விளக்கி காட்டுவாங்க விளக்கணும். அது ரெண்டாவது வந்துக்கிறேன். அடுத்து என்ன விஷயம் கேட்டா, அந்த ஏற்கனவே பார்த்தார்களே அது இல்லாத வேறு வடிவத்தில் அல்லாஹ் வந்தான் இருக்கிறது. ஏற்கனவே எங்க பார்த்தாங்க, இப்பதான் முத பாக்குறாங்க அப்படிங்கிறார். ஷேக் அப்துல்லா அவர்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் நாங்க வாதம் செய்யும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்னு உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க கவனக்குறைவா இருந்துட்டு வாதம் பண்ணி இப்படித்தான் வரும். அல்ல ஹதீஸா நீங்க ஒழுங்கா பார்க்கணும். ஏற்கனவே ஒருக்கா பார்த்தாங்கன்னு ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அல்லாஹ் என்ன செய்யறான், சூரியனை போல நீங்கள் பார்ப்பீர்கள், சந்திரன் எப்படி மறைக்காமல் எல்லாரும் பார்க்கிறோமோ அப்படி பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இரண்டாவது தடவை தான் என்ன செய்யறான், அல்லாஹ் வேற ஒரு உருவத்தில் வர்றான். முதல் ஒருக்கா எல்லாருக்கும் காட்சி வந்து விட்டான். நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை அனைவரும் பார்ப்பார்கள். பார்த்த பிறகுதான் அவன் வணங்கின ஆளுக்கு அவங்களோட போ ஹல்னரா ரப்பனாடு ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. அப்ப இரண்டாவது தடவை முதல் தடவை பார்த்தாங்க ஹதீஸ்ல தெளிவா இருக்கும் பொழுது முதல்ல எங்க பார்த்தாங்க, முந்தி பார்த்தது இல்லாம வேற வடிவத்தில் வந்தான்னு வருதுன்னு கேள்விதான் கேட்கிறாங்களே தவிர இந்த ஹதீஸுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, விளக்கம் சொல்லவே முடியவில்லை என்பதை நீங்க என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ளணும். நீங்கள் இன்னும் பாருங்க, எல்லாம் அவனை போல இல்ல அவனை போல இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்க போறாங்க. கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வை போல எதுவும் இல்ல, உருவம் இருக்குன்னா அல்லாஹ் போல இருக்குண்டாயிரும். உருவம் அல்லாஹ் இருக்குறான்னு சொன்னாலே வந்துருமே, அல்லாஹ்வும் இருக்கிறான் நம்மளும் இருக்கிறோம், அதனால அல்லாஹ் இல்ல. அவனை போல எதுவும் இல்லை இல்ல, அல்லாஹ்வும் இருக்கிறான் நம்மளும் இருக்கிறோம், அல்லாஹ்வை போல இருக்க கூடாதுனால அல்லாஹ் இல்லைன்றலாம. அல்லாஹ்வுக்கு அறிவு இருக்கு, நமக்கு அறிவு இருக்குது. அல்லாஹ்வுக்கு அறிவு இல்ல சொல்லிட முடியுமா? அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லைன்னா அப்பவும் வரும், இதுக்கு அறிவு இல்ல அல்லாஹ்வுக்கு அறிவு இல்ல. இதா புரிந்து கொள்ற வீதம். அவனை போல எதுவும் இல்லை என்று யார் மறுத்தா? அவனை போல எதுவும் கிடையாது, அவனுக்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவம் போல் எதுவும் கிடையாது. அப்ப உருவம் இருக்குன்ற அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லும் பொழுது அதுல இருந்து நீங்கள் விளங்குவீர்களா? நீங்களா ஆனா பெண்ணாண்டு கேட்பான், கருப்பா சிவப்பாண்டு கேட்பான், வெள்ளையா மஞ்சளாண்டு கேட்பான். அது என்னது? உங்க ஊகத்தை தான் ஆதாரமா வைக்கணுமா? வைக்க கூடாது, ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அவன் கேட்டா என்ன, இவன் கேட்டா என்ன? உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. அடுத்து நான் தொடர்றேன். அவங்க சொன்ன அனைத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்து நான் தொடர்கிறேன். அந்த களம் என்கிற 42வது களம் எத்தனை சொல்றேன், களம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், கால் திறக்கப்படும், கால் திறக்கப்படும். ஒயுதுஅவுன இல சுஜூத், 68வது சூராவுல 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாக், கால் திறக்கப்படும். ஒயுதுஅவுன இல சுஜூத், சஜிதா செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததீஊன், அவர்கள் சக்தி பெற மாட்டார். கெட்டவங்களை பற்றி சொல்லும் பொழுது, உலகத்தில் நடித்துக் கொண்டு இருந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபலா யஸ்ததீஊன், அது அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். கது கானு யுதுஅவுன இல சுஜூதி வஹும் சாலிமூன், அவங்க ஒழுங்கா இருக்கும் பொழுது சஜிதா செய்யுமாறு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டாங்க துன்யாவுல. அப்பவே இங்க மறுத்துட்டாங்க. அதனால அல்லாஹ்வுடைய கால் திறக்கப்படும் பொழுது அங்கே விழுந்து இவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள், முடியாது அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. இத வச்சுதான் அந்த மறுமை நாள்ல நல்லடியார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன அடையாளம், அல்லாண்டீங்களே வேற உருவத்தில் வந்திருக்கிறானே எப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்று கேட்டா, அல்லாஹ் தன் காலை வெளிப்படுத்துவான். அந்த கால் இது இறைவன் தான் என்பதை என்ன செய்யும், நமக்கு தெளிவுபடுத்தும். அந்த காலில் விழக்கூடிய ஒரு நிலை என்ன செய்வான், யார் காலிலும் விழாமல் இருந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் காலில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிற இந்த வசனத்திற்கு விளக்கமாகத்தான் அந்த அந்த மகஷர்ல இருக்கக்கூடிய நல்லடியார்கள் சொல்லுவாங்க, அது இதான் அடையாளம், இறைவன் என்று அறிந்து கொள்வதற்குரிய அடையாளம் என்னன்னு கேட்ட உடனே இதான் அடையாளம்ன்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க என்று கேட்டா, அவங்க சொல்றாங்க, இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இன்னொரு அறிவிப்புல வதாலிக கவுலுல்லாஹி தஆலா யௌம யுக்ஷஃபு அன் சாக், கால் திறக்கப்படும் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குதே, அந்த வசனத்துக்கு விளக்கமே இதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, விளக்கி காட்டுகிறார்கள். அப்ப நம்ம முதலாவது ஆதாரத்தை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் முதல்ல ஒரு தடவை மக்கள்லாம் பார்க்கும். ஹதீஸுக்கு பதில் சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க, ஹதீஸ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதை அப்படியே அவங்க பக்கம் நான் திருப்பி விடுறேன், நல்லா பார்த்துட்டு பேசுங்க.